பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை திருத்தலத்தில் கிரிவலம் சென்ற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஏற்கனவே 8 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்பொழுது விண்ணவனூரைச் சேர்ந்த அருள் பாண்டியன் என்ற மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக தற்பொழுது 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வரை என்ற ஒரு விவரத்தையும் நாம் பார்க்கிறோம். கிரிவலம் சென்ற பெண்களை நிர்வாணமாக்கி பணம் பறித்த இந்த கும்பல் தற்பொழுது ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏற்கனவே 8 பேர் கைதான நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் விண்ணவலூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்களே, இதில் அட்டாச் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான முறையில் இப்போ ஆண் நெடில் அப்படின்ற ஒரு திமிரு, பெண்களை பார்த்தாலே ஒரு போதைப் பொருள். உங்களுக்கெல்லாம் என்னடா மனசாட்சி இல்லைடா? ஒரு திருத்தலம் வழிபாட்டுக்காக போகிறாங்க, அங்கே உங்களோட போதைக்கும் எச்சத்தனத்துக்கும் இவ்வளோ ஒரு கேவலமான செயல்பாடாக பண்ணுவீங்க? ஒரு கிரிவலம்ன்றது பல லட்சம் மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். அந்த திருவண்ணாமலையை சுற்றி வரும் பொழுது அவங்களோட எந்த மாதிரி வேண்டுதல்கள் என்னென்னலாம் அவங்க நிலைப்பாட்டில் அந்த இடத்த சுற்றிக்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஒரு நம்பிக்கை சார்ந்து வந்திருப்பாங்க. அந்த பெண்ணோட ஆடைகள்லாம் களைச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்த அந்த பெண் கிட்ட இருந்த பணத்தெல்லாம் புடுங்கிட்டு அவ்வளோ எச்சத்தனமா பண்றீங்களேடா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களெல்லாம் தூக்கி வச்சு நந்தா படத்துல பாத்ரூம்ல கூட்டு போயிட்டு வச்சு அப்படி பிடிச்சி அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்ல, அந்த மாதிரி உங்களெல்லாம் பண்ணுவோம்டா. அந்த மாதிரி சட்டம் போட்டா மட்டும்தான் இந்திய அரசாங்கத்துல நீங்களா திருந்துவீங்க. இதை உண்மையா வன்மையா